ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். நிச்சயமாக அந்த டிசைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப பிடிச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும். மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எப்போ சொல்கிறேன், உங்கள் சாய்ஸ் தான். மெஷர்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். பட் நான் எப்படி மார்க் பண்ணுறேன், எப்படி கட் பண்ணுறாங்க மட்டும் நோட் பண்ணிக்கங்க. எந்த ஒரு அளவுக்கு ப்ளவுஸ் இருந்தாலும் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி கிளாராக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக வந்துடும். ஓகே, அப்படி அழகாக நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்க. இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு சின்ன ஒரு பேட்ச் மட்டும் வைக்க போகிறோம். அது எப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு புரியும். அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுறதை பார்க்கலாம். அப்படி பேப்பர் கேன்வாஸ் பார்த்திங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி அழகாக ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அதை நம்ம 1 இன்ச் அகலம் வெட்டணும் பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச் அகலத்துக்கு நீங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு கிரிப்புக்காக கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த நம்ம கொடுக்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா நாட் யூஸ் பண்ணி, அப்புறம் சின்ன ஒரு லேஸ் பேட்ச் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறதுனால அது வந்து நம்ம சுருக்கம் கண்டிப்பாக வந்துடும். அது மாதிரி பேட்ச் யூஸ் பண்ணும்போது, இந்த பேப்பர் கேன்வாஸ் பண்ணும்போது அந்த பேட்ச் வந்து ரொம்ப நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும். அதுக்காக தான். ஓகே, இந்த மாதிரி நீட்டாக ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம அயன் பண்ணிக்கிறோம். எப்போ உங்களுக்கு சொல்கிறதா, ஃபஸ்ட் லைனிங் கிளாத்தில் அயன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் கிளாத்தில் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். டைரெக்டாக நம்ம வந்து ஒரிஜினலாக வந்து நம்ம அயன் பண்ணும்போது அந்த சுருக்கம் வரும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் கிளாத் விடுங்க. ஃபுல்லாக விட வேண்டாம். நம்ம அவுட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளாத்தாக நம்ம வந்து வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டால் போதும். இதில் வந்து நம்ம பைப்பிங்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஓகே, இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சென்டர் பேட்ச் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அது வந்து நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் நீட்டாக எப்பவும் போல் அடித்து திருப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். எங்கள் வீட்டில் குருவி வந்து கூடு கட்டியிருக்கு, அதனால் சவுண்ட்லாம் போடும், பயப்பட வேண்டாம். ரைட், இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் ஒரே மாதிரி இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, வெளியே. ரைட், அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இந்த லேஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா குவாலிட்டியான லேஸை யூஸ் பண்ணிங்க. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் போக ஒரு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி டிசைனுக்கு நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி லேஸும் யூஸ் பண்ணலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். பட் எனக்கு வந்து இந்த கலர் கரெக்டாக அமைஞ்சுது, அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் பண்ணிக்கங்க. அந்த பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, 1 இன்ச்சுனா 2 பக்கம் சேர்த்து சென்டர் வந்து 1/2 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் சென்டர் பண்ணிக்கங்க அழகாக. இது ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா 1 பை 1 நீங்கள் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு 1 பை 1 நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணிங்க. இது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒன்று ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதாவது வந்து ஒரு பாயிண்ட்டை ஒரு 1/4 இன்ச் தள்ளினா கூட அந்த ஃபினிஷிங் போயிடும். அதனால் மறக்காமல் ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் ரெடி பண்ணும்போது. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி நேருக்கு நேராக அப்படியே 1 பை 1 நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த 2 பேட்சையும் இதே மாதிரி அழகாக ரெடி பண்ணிக்கங்க. சரிங்களா, அந்த எக்ஸ்ட்ராலாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நாட் வச்சு நீங்கள் ஒன் பை ஒன்னாக அழகாக மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து அழகாக எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல யூஸ் பண்ணலாம். எல்லா மாதிரி நீங்கள் எந்தெந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் அழகாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நானும் நினைப்பேன் ரெகுலராக வீடியோ பண்ணலாம்னு நினைப்பேன். பட் எனக்கு வேலைப்பளு காரணமாக முடிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். இது ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடில் நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளாக ஒரு லேஸ் அண்ட் நாட் இதை வச்சு நம்ம வந்து ஒரு டிசைன் ரெடி பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளாத் மேலே வச்சு நம்ம அப்படியே அட்டாச் பண்ணலாம். இது வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த கிளாத்து நீங்கள் அந்த ஓரத்தில் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இது அதனால் க்ளோஸாக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். அந்த ஓரத்தில் கரெக்டாக நீங்கள் ஒரு பாயிண்ட் கேப் விட்டு மட்டுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இல்லைனா பிசிறு வெளியே தெரிஞ்சிடும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். ஓகே, கட் பண்ணி எடுத்துருங்க. மேலே வந்து நம்ம வந்து கிளாத் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் ஒரு நீடில் வச்சோ இல்லைனா ஏதோ ஒரு திங்ஸ் அந்த மாதிரி இந்த ஒரு குண்டு ஊசி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் திருப்பிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் இந்த நம்ம சாமி படத்துக்கெல்லாம் பார்த்து வைப்போம் இல்லையா, ஊதுபத்தி, அகர்பத்திகள், சைக்கிள் அகர்பத்திகள், அந்த மாதிரி பத்திகளை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அடிச்சு திருப்பிக்கலாம். ஓகே, ரெண்டு பக்கமும் நீங்கள் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஆகா, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது. நேரில் நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக. ரைட், அவ்வளோதான். ரெண்டு பக்கமும் நீங்கள் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. 2 பேட்ச் இருக்கு இல்லையா, 2 பேட்சையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் வந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக தான். பட் நீங்கள் இதை வந்து பெருசாக நீங்கள் ஒன்றும் எடுத்துக்க தேவையில்லை. இது கடைசியில் நம்ம கட் பண்ணி எடுக்க தான் போகிறோம். இருந்தாலும் இது ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நீங்கள் சும்மா ஒரு கட் பண்ணி எடுத்துக்கங்க, சும்மா ஒரு அப்ராச்மெண்ட்டாக. இந்த பேட்சுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்ல. பட் இது வந்து நமக்கு மெஷர்மெண்ட் தேவைப்படுது இல்லையா, அதனால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க அழகாக. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் கட் பண்ண தேவையே இல்லை. அப்படியே நீங்கள் ஒரு அளவுக்காக வைக்கலாம். பட் நான் சும்மா சரி ஒரு ஷேப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரிலாம் கட் பண்ணுறதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த மாதிரி நான் ஒரு லைனிங்கில் அயன் பண்ணி எடுத்துட்டேன், சும்மா ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக தான். ஏன்னா பேப்பருக்கு நான் ஸ்டிச் பண்ணும்போது கிழிஞ்சிரும் இல்லையா, அதுக்காக. இது நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஏன்னா ஒரு 6 இன்ச் ஃபினிஷிங்கில் நான் ஃபுல் லென்த் விட்டுருக்கேன் கிளாத். இது கட் பண்ணால் எப்படி தானே வேஸ்ட் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நூல் எடுத்து நீங்கள் மிஷினில் தைக்கிறீங்க இல்லையா,
அந்த நூலை வச்சு நீங்கள் நல்லா 2, 3, 4, 5 சுற்று சுற்றினீங்கன்னா நல்லா டைட் ஆயிரும். அதை வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நாட்டை நம்ம அது டிசைனிங் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த நாட்டை வச்சு நாங்கள் கடைசியில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். நீங்கள் அதையும் பொறுமையாக பாருங்கள். கரெக்டாக சென்ட்ரு நான் இதுக்காக தான் யூஸ் பண்ணது, சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட் வேணுன்றதுக்காக தான் யூஸ் பண்ணேன். கரெக்டாக நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், அவசரப்படாமல். ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் கொடுக்கும். ஒரு 6 இன்ச் 3/4 இன்ச்சு நீங்கள் கேப் விட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க, சரிங்களா? அப்படியே வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக அவ்வளோதான், ப்ளவுஸ் டிசைன் முடிஞ்சுது. நிச்சயமாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ரைஸ் தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ப்ரைஸ் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் ப்ரைஸ் கேட்டுகிட்டே இருக்கனால ப்ரைஸ் தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. சொன்னாலே கடைசி அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நீங்கள் இது நம்ம அந்த நாட் இந்த இது நம்ம ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கூட இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் உங்களுக்கு எப்படின்றத காமிச்சிடுறேன். ஒரு 2 சுற்றி 2, 3 கட்டு கட்டினீங்கன்னா போதும். ரொம்ப ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்துடும், அழகாக, ஒன்றும் இல்லை வேறு. அவ்வளோதான். கண்டிப்பாக அந்த டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு டிசைனாக சீக்கிரமாக மீட் பண்ணலாம். டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இதே மாதிரி சூப்பரான டிசைனில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. தேங்க்யூ.